ஸோ வெல்கம் பேக் கைஸ் இன் another வீடியோ. அண்ட் கைஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்க என்னடா 2 நாளாக C# போட்டுட்ருக்க கேம் டெவலப்மெண்ட்டும் போடு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நான் சொல்கிறத கொஞ்சம் முழுசாக கேட்டுக்கோங்க. இது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி சொல்லுவேன். அடுத்து மெத்தட்ஸ், கிளாஸஸ், ரெண்டு டாபிக் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த C# இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. கவர் பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு கவலையே இருக்காது. வச்சு கேம் டெவலப்மெண்ட்டு அப்புறம் பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ் 2 தான் மிச்சம் இருக்குது. அப்புறம் பைத்தன் டியூட்டோரியல்ஸ் அது வாட்டுக்கு சைட் பை சைடாக போயிட்டுருக்கும்ல, ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாளைக்குள்ளே இந்த C# முடிச்சிருவோம். ஓகேங்களா, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து நீங்கள் வச்சு கேம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ நீங்கள் அக்டோபர் மாதம் 2020க்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீடியோஸும் வந்துருச்சு. நீங்கள் தான் இந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க. ஓகேங்களா, என் மேலே தப்பெல்லாம் கிடையாது, உங்கள் மேலேயும் தப்பெல்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு லேட்டாக கிடச்சிருக்காதனால நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், எல்லா வீடியோவும் வந்துருச்சு, நீங்கள் வாட்டுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப தான் பேசிட்டோம், ரொம்ப தான் முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒருவேளை என்னோட போன C# டியூட்டோரியல் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஆரேஸை பற்றி சொல்லியிருந்தேன். கரெக்டாக இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம போன வீடியோவில் இது தான் செஞ்சோம், ரைட்? இதானே செஞ்சோம். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு ஆரே எப்படி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஆரே என்ன ஆரேயாக இருக்க போகுதுன்னு எழுதணும். அடுத்து அந்த ஆரேயோட வேரியபிள் பேர் என்ன இருக்க போகுதுன்னு எழுதணும். அடுத்து நியூ ஸ்ட்ரிங் அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து நம்ம அந்த ஆரேயோட லென்த் எவ்வளோ இருக்குன்றதை எழுதுவோம். ஓகே, ஸோ த்ரீ எலமெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற ஆரே இருந்துச்சு, அதனால் நம்ம 3 எழுதணும். அடுத்து நம்ம 3 எலமெண்ட்ஸை ஃபார் லூப் வச்சு நம்மளாக டைப் பண்ணுற மாதிரி செஞ்சோம். அண்ட் அதை சார்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம பிரிண்ட்டும் பண்ணோம். இட் வாஸ் ஆசம், ரைட்? பட் கைஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா? இங்கே லென்த்து நம்மளாக போடுறோம். கரெக்டாக இப்போ 3 அப்படின்ற லென்த்தை நம்மளாக போடுறோம். ஸோ லென்த்து பாருங்கள், நம்ம எப்போவுமே போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ லென்த் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்னொரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பேர் தான் லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ எழுதியிருக்கோம்ல இந்த ஆரேஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்ருவோம். ஓகே, console.read key மட்டும் இருக்கட்டும், இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். அண்ட் இப்போ உங்களுக்கு இப்போ லிஸ்ட் எப்படி நம்மளோட ப்ரோக்ராம்குள்ளே எழுத முடியுன்றதை சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், லிஸ்ட் அப்படின்னு இருக்கிறது அது வேறு ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்கிறது. ஓகேங்களா, அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இதெல்லாம் எழுதியிருந்தோம்ல, console.writeline, ஆரே, ஷார்ட்டு, ஸ்ட்ரிங்கு, கன்சோலு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்லணும்னா, நேம் ஸ்பேஸ்னால் என்னென்னா ஒரு மாடியூல், அதாவது ஒரு கலெக்ஷன். ஓகேங்களா, அதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அந்த டைப்ஸ் ஆஃப் இது தான் இந்த console.writeline இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா கலெக்ஷனும் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் வரும். சரிங்களா, சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஸ்பேஸ்னால் அதுதான். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு நம்மளுக்கு ஒரு நேம் ஸ்பேஸ்னே தனியாக இருக்கும். இப்போ சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் நம்ம இந்த மாதிரி console.writeline இப்போ நம்மளாம் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இதே நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா, என்னோட கேம் டெவலப்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் பண்ணியிருப்போம், யூஸிங் யூனிட்டி இன்ஜின் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அதில் என்ன இருக்கும்னா, யூனிட்டி இன்ஜின் அதில் இருக்கிற எல்லா கலெக்ஷன், அதில் இருக்கிற எல்லா அந்த தேவையான ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஸோ நம்ம யூஸிங் யூனிட்டி இன்ஜின் அப்படின்னு போட்டால் தானே யூனிட்டி இன்ஜினில் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பேர் தான் நேம் ஸ்பேஸ். ஓகேங்களா, புரியலன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், நான் அந்த நேம் ஸ்பேஸை தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்னு கேட்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட் அப்படின்னு சொன்னேன்ல, அது நார்மலாக அந்த சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் வராது. சரிங்களா, அதுக்கு தனியாக வேறு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்காது. என்ன நேம் ஸ்பேஸ்னால், யூஸிங் அப்படின்னு போட்டுக்கோங்க, சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் டாட் ஜெனரிக் அண்ட் செமிகோலன் போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு நேம் ஸ்பேஸு. இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே அந்த லிஸ்ட்டுக்கான அந்த லிஸ்ட்ஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நேம் ஸ்பேஸ் போட்டாச்சு, அதனால் இப்போ நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டோட இந்த சின்டாக்ஸ் கொஞ்சம் வியர்டாக இருக்கும், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் கண்டுக்காதீங்க, ஈஸி தான். எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, LIST. அடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்றதை இதுக்குள்ளே எழுதணும். ஓகேங்களா, இந்த நம்ம அந்த லெஸ் தென் சைன் கிரேட்டர் தென் சைன் அப்படின்னு போடுவோம்ல, அதுக்குள்ளே நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே இப்போ நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த லிஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம், அந்த வேரியபிள் பேர் மாதிரி இருக்கும்ல, நம்ம எப்படி டாப் யூடியூபர்ஸ் அப்படின்னு வேரியபிள் பேரெல்லாம் வச்சுருந்தோம்ல, அந்த மாதிரி இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க, இந்த லிஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம்ல, நம்ம சும்மா ஏதாச்சும் மூவிஸ் அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்படி ஆரேஸில் பண்ணுவோம்ல,
ஈக்குவல் டு போட்டுட்டு அப்புறம் நியூ போட்டுட்டு அப்புறம் இதில் நம்ம லிஸ்ட்டு அப்புறம் திரும்பியும் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் சைன் ரெண்டையும் போட்டுட்டு அதுக்குள்ளே திரும்பியும் ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதணும். ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும் ப்ராக்கெட்டை, அடுத்து செமிகோலன் போட்டுக்கணும். தெரியும் இந்த இது வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்குது, பட் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் செய்ய உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, லிஸ்ட் அப்படின்னு போடணும், அடுத்து உள்ளக்கு என்ன இருக்குதுன்னு போடணும், பேர் போடணும், அடுத்து நியூ போடணும், அடுத்து திரும்பியும் லிஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படியே முன்னாடி இருந்ததாக போட்டணும், அடுத்து ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா, இதுதான் சின்டாக்ஸு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் C# உருவாக்கியிருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மூவிஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் ஏதாச்சும் சும்மா ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன எழுதுவேன்னா மூவிஸ் அப்படின்னு எழுதுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சும்மா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லித்தரேன், அதுதான் டாட் ஆட். ஓகேங்களா, ஸோ ADD அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன அந்த லிஸ்ட்டில் என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுமோ எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் மூவிஸ் ஆட் பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச மூவி இன்செப்ஷன், இங்கிலீஷ் மூவி, ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அடுத்து சும்மா ஏதாச்சும் திரும்பியும் போடுவோம். மூவிஸ் டாட் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படியே நான் மேலே இருக்கிற லைனை சும்மா அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ இதுக்குள்ளே சும்மா எதையாச்சும் டைப் பண்ணி விட்ருவோம். டைம் இல்லைல்ல கைஸ், உங்களுக்கு சொல்லித்தரணும்ல, அதனால் சும்மா எதையாச்சும் டைப் பண்ணி விட்ருவோம். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் நம்ம ஃபார் லூப்ஸை வச்சு ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், நம்ம ஃபார் அப்படின்னு போடுவோம், ஃபார் லூப்போட சின்டாக்ஸே வர வச்சுருவோம். இன்ட் 0 லென்த் வந்து எதுவாக இருக்க போகுதுன்னா மூவிஸ் டாட் லென்த்தாக இருக்க போகுது. ஸோ இங்கே லென்த்துக்கு வந்து நம்ம மூவிஸ் டாட் லென்த் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு லிஸ்ட், நம்ம வந்து லிஸ்ட்டோட லென்த்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லென்த்து போடக்கூடாது, அது வந்து ஆரேஸ்க்கு மட்டும்தான் லென்த் அப்படின்னு போடணும். லிஸ்ட்டுக்கு வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ மூவிஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு போட்டேன். அண்ட் I++ போன வீடியோவில் செஞ்ச மாதிரி தான். அடுத்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதனால் கன்சோல் டாட் ரைட் லைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே நான் வந்து மூவிஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே I அப்படின்னு போடுறேன். ஸோ ஐயோட வேல்யூ 0லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும், இந்த லூப்பில் அப்படியே ஒவ்வொன்றா நடக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 0வாக இருக்கிறப்ப 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இன்செப்ஷன் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கிறப்ப சோர்ஸ் கோடு, அடுத்து இந்த FGDST சும்மா டைப் பண்ணி விட்டலாம், அது பிரிண்ட் ஆகும். அடுத்து கடைசியில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அண்ட் மூவிஸ் டாட் கவுண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக லென்த்தை எடுத்துரும். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்ப இது ஃபால்ஸ் ஆயிரும், அதனால் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அண்ட் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ ஒரு வாட்டி ரன் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், எரர் வந்துருச்சு. என்ன எரர்? ஸோ செமிகோலன் போட மறந்துடாதீங்க, செமிகோலன் போட மறந்துட்டேன். ஏன் நம்ம கன்சோல் டாட் ரீட் கீயும் போட மறந்துட்டோம், அதையும் போட்டுக்குவோம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இந்த வாட்டி எந்த ஒரு எரரும் வராது. பாருங்கள் கைஸ், இன்செப்ஷன் சோர்ஸ் கோட் FGDSDFS நம்ம போட்ட எல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஆசம், செமையாக இருக்குல்ல. ஸோ கைஸ் லெட்ஸ் சே இப்போ இந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரு ஐட்டமை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. இப்போ நான் அந்த ஃபார் லுக்கு அப்புறம் எழுதுகிறேன் மூவிஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒரு லிஸ்ட்டில் இருந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே நான் அந்த எலமெண்ட்டோட பேரை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதிலேருந்து இன்செப்ஷன் அப்படின்றத ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் எழுதுவேன் இன்செப்ஷன் அப்படின்னு. ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம ரன் பண்ணால் ஒன்றும் காட்டாது, ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பிரிண்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுருவோம். ஸோ மேலே இருந்த ஃபார் லூப்பை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே போட்டு விட்டுருவோம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். அண்யா இருங்க, நம்ம ஊடால வந்து சும்மா எழுதிக்குவோம் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு. அண்ட் அதுக்குள்ளே சும்மா அப்படியே கோடு மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுருவோம். அப்போ தான் மேலே இருக்கிற ஃபார் லூப்புக்கும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபார் லூப்புக்கும் அந்த ரன் பண்ணதுக்கப்புறமான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம் என்ன நடக்கும்னு. அண்ட் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இன்செப்ஷன் சோர்ஸ் கோட் அடுத்து இதெல்லாம் வந்துச்சு. அது முன்னாடி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம். அண்ட் இப்போ பாருங்கள், இன்செப்ஷன் ரிமூவ் ஆயிடுச்சு, அடுத்து தான் சோர்ஸ் கோட் எல்லாம் நடந்திருக்கு. நல்லா இருக்குல்ல, ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது, என்னென்னா மூவிஸ் டாட் ரிமூவ்
அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன பண்ணும்னா நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ இன்செப்ஷன் எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, இண்டெக்ஸ் எதில் இருந்து ஆரம்பிக்கும், 0ல் இருந்தாலும் ஆரம்பிக்கும். ஸோ இன்செப்ஷன் 0th இண்டெக்ஸில் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ மேலே இருக்கிற லைன் இருக்குல்ல, அதை நான் எடுத்து விட்டுறேன். அண்ட் இப்போ ரிமூவ் அட் போட்டிருக்குல்ல, அங்கே வந்து நான் 0 அப்படின்னு போட்டுட்டு அண்ட் இப்போ நான் செமிகோலன் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்களேன் நம்மளுக்கு அதே தான் இன்செப்ஷன் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்தா பாருங்கள் அதே தான் கிடைக்குது, நல்லா இருக்குல்ல? ஸோ ஒரு லிஸ்ட்டில் நம்ம எப்படி வேல்யூஸை ஆட் பண்ண முடியும் அண்ட் ரிமூவ் பண்ண முடியுன்றதை சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும் எப்படி லிஸ்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும்னு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கூடிய சீக்கிரமாக C# டியூட்டோரியல்ஸை நம்ம முடிச்சிருவோம். ஸோ up to that, keep learning, keep practicing and keep watching Coding Anna.